அனைவருக்கும் வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு. ஜான் சாமுவேல் புக்கில் இருந்து 20வது பாடம் வினைச்சொற்கள் காலம் காட்டும் முறை பற்றி பார்க்க போகிறோம். இதிலிருந்து 25 கொஷின் இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, திராவிட மொழிகளில் வினையடிகளோடு காலம் காட்டும் இடைநிலைகள் இணைந்து நின்று காலத்தை காட்டி நிற்கின்றன. அதாவது வினைச்சொற்கள் காலம் காட்டும், பெயர்ச்சொற்கள் வேற்றுமை பொருள் காட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த காலம் காட்டுற முறையை பற்றி தான் இந்த பாடத்தில் பார்க்குறோம். திராவிட மொழிகளில் வினைச்சொற்களில் இருக்க அடிச்சொற்கள் கூட காலம் காட்டும் இடைநிலைகள் சேர்ந்து நின்று காலத்தை காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, பழந்தமிழில் இறந்த காலம் இறந்த காலம் அல்லாதன என இரு காலங்களே உள்ளன. நம்மளோட தமிழில் பழங்காலத்தில் ஃபஸ்ட்டு இறந்த காலம் இறந்த காலம் அல்லாதன அப்படிங்கிற 2 காலங்கள் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தோன்னா நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் அப்படின்னு சொல்லி 3 காலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பழந்தமிழில் இறந்த காலம் இறந்த காலம் அல்லாதன என 2 காலங்களே இருந்துச்சு. மூணாவது பாயிண்ட்டு, பேச்சு வழக்கில் மட்டுமேயுள்ள திருந்தாத திராவிட மொழிகள் பலவற்றிலும் பழந்தமிழை போன்று இறந்த காலம் இறந்த காலம் அல்லாதன என்ற இரு பாகுபாடை காண கிடைக்கின்றன. இப்போ பேச்சு வழக்கில் மட்டுமே இல்லை திருந்தாத திராவிட மொழிகள் அப்படின்னா என்னென்னா, திருந்திய திராவிட மொழிகள் அப்படின்னா எழுத்து வடிவத்துலேயும் இருக்கும், பேசுகிறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஆனால் திருந்தாத திராவிட மொழிகள் எழுதுறதுக்கு இருக்காது, பேசுகிறதுக்கு மட்டும்தான் அந்த மொழியில் பயன்படுத்துவாங்க. அந்த மொழியில் எப்படி இருந்துச்சுன்னா, நம்மளோட பழந்தமிழை போன்று இறந்த காலம் இறந்த காலம் அல்லாதன என்ற இரு பாகுபாடு தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான்காவது பாயிண்ட்டு, தொல்காப்பியர் காலம் 3 என்று குறிப்பிட்ட போதிலும் 2 காலங்களையே குறிப்பிடுகிறார். ஒன்று இறந்த காலம், 2வது இறந்த காலம் அல்லாதது. தொல்காப்பியர் காலம் 3ன்னு சொல்லியிருந்தாலும் ஆனால் அவர் சொல்கிற குறிப்பிட்ட காலங்கள்னு பார்த்தோன்னா 2 தான். என்னென்னா இறந்த காலம் இறந்த காலம் அல்லாதது. இறந்த காலம் அப்படின்னா செய்த, இறந்த காலம் அல்லாதது அப்படின்னா செய்யும். செய்தனா முடிஞ்சு போயிடுச்சு, செய்த செயல். செய்யும் செயல்னால் இனிமேல் தான் செய்ய போகிறோம். அப்போனா இறந்த காலம் இறந்த காலம் அல்லாதது அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. 5வது பாயிண்ட்டு, இறப்பு அல்லாத காலத்தில் எதிர்காலமும் அடங்கும். இறந்த காலம்னா முடிஞ்சு போன செயல். அதுவே இறந்த காலம் அல்லாதது அப்படிங்கிறது எதிர்காலமும் வரும் நிகழ்காலமும் வரும். அதுதான் இறப்பு அல்லாத காலத்தில் எதிர்காலமும் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6வது பாயிண்ட்டு, தற்கால தமிழிலும் நிகழ்கால வடிவங்கள் எதிர்காலத்தையும் உணர்த்தி நிற்பதை காணலாம். இப்போ நாம் பயன்படுத்துகிற தமிழ்லையும் கூட பார்த்தோன்னா நிகழ்கால வடிவங்கள் இப்போ நடந்துட்டுருக்க செயல் எதிர்காலத்தையும் உணர்த்தி நிற்பதை காணலாம். இப்போ எதிர்காலத்தில் நாளைக்கு தான் நடக்க போகுது அது அப்படின்னாலும் அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம், நிகழ்காலத்தில் சொல்லலாம், சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தற்கால தமிழில் நிகழ்கால வடிவங்கள் எதிர்காலத்தையும் உணர்த்தி நிற்பதை காணலாம். அதாவது நாளைக்கு நடக்க போகிற செயலை இன்றைக்கி நடக்கிற மாதிரி பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, நான் வருகிறேன் அப்படின்னா நான் இன்றைக்கி வர்றேன் அப்படிங்கிறது நிகழ்காலம். நான் நாளை வருகிறேன் அப்படின்னாலும் அங்கே என்ன சொல்கிறோம், வருகிறேன் அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். அப்போ அது நிகழ்காலத்தையும் குறிக்குது. நாளைங்கிற வார்த்தை போடுறதுனால அது எதிர்காலத்தை வருது. ஆனால் நான் வருகிறேன்னு சொன்னால் இன்றைக்கும் வரலாம் நாளைக்கும் வரலாம். அதான் நிகழ்காலத்தையும் குறிக்கும், நிகழ்கால வடிவங்கள் எதிர்காலத்தையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7வது பாயிண்ட்டு, தென் திராவிட மொழிகளில் ஏராளமான இறந்த கால இடைநிலைகள் உள்ளன. தென் திராவிட மொழிகளில் ஏராளமான, அதாவது தமிழ், மலையாளம், கன்னடம் இந்த மொழிகளெல்லாம் பார்த்தோன்னா ஏராளமான இறந்த கால இடைநிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 8வது பாயிண்ட்டு, பழந்தமிழில் உள்ள இறந்த கால வினை வடிவங்களை அவை ஏற்கும் இறந்த கால இடைநிலைகளை அடிப்படையாக கொண்டு 4ஆக பகுக்கலாம். அதாவது பழந்தமிழில் இருக்க இறந்த கால வினை வடிவங்களை அவை ஏற்கிற இறந்த கால இடைநிலைகளை அடிப்படையாக கொண்டு 4ஆக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்னா இத்து 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 இந்து இத்து இது 4ம் 4ஆக பிரிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இறந்த கால வினை வடிவங்களை அவை ஏற்கிற இறந்த கால இடைநிலைகளை அடிப்படையாக வச்சு 4ஆக பிரிச்சிருக்காங்க. 8வது பாயிண்ட்டு, தமிழில் இறந்த கால அடிச்சொற்களோடு உகர இகர ஒலிகளை இணைத்து வினையற்ற வடிவங்கள் அமைப்பதுண்டு. தமிழில் இறந்த கால அடிச்சொற்கள் இருக்கு இல்லையா, இறந்த கால சொற்கள் இருக்கும், அதோட அடிச்சொற்கள் கூட
உகர இகர ஒலிகளை இணைத்து வினையெச்ச வடிவங்கள் அமைப்பதுண்டு. இப்போ எடுத்துக்காட்டு நடந்து, திரும்பி இப்படி இருக்குன்னா இதோட அடிச்சொல் என்னென்னா நட கூட உகர ஒலியை இணைத்து அதான் நடந்து அப்படின்னு சொல்லி அது ஒரு வினையெச்ச வடிவமாக மாற்றிருக்காங்க. அதே திரும்பி அப்படிங்கிறதுல திரும்பு அப்படிங்கிறது கூட இகரத்தை சேர்த்து திரும்பின்னு மாற்றி அதை வினையெச்ச வடிவமாக மாற்றிருக்காங்க. வினையெச்ச வடிவம்னாலே மேக்சிமம் லாஸ்ட்டில் உகரம் இகரத்தை தான் வச்சு முடிஞ்சிருக்கும். அதை வச்சு நம்ம அது வினையெச்சமா பெயரெச்சமா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். 9வது பாயிண்ட்டு, இறந்த கால வினையடி சொல்லோடு அகரத்தை இணைக்கும் போது இறந்த கால பெயரெச்சங்கள் ஏற்படுது. முன்னாடி பார்த்தோம் வினையெச்சங்கள் எப்படி ஏற்படுதுன்னு. இகர உகரத்தை சேர்த்தோன்னா அது வினையெச்சம். அதுவே அகரம் வந்துச்சு அப்படின்னா அது பெயரெச்சம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வினையடி சொல்லோடு இறந்த கால வினை சொல்லோடு அகரத்தை இணைக்கும் போது மட்டும்தான் இறந்த கால பெயரெச்சங்கள் ஏற்படுது. அதுக்கு எடுத்துக்காட்டு வந்த, ஓடிய. 10வது பாயிண்ட்டு, தமிழில் உள்ள இந்த் இத் என்ற இடைநிலைக்கு நிகராக மலையாள மொழியில் இந்த் இத் என்ற இடைநிலை உள்ளது. தமிழில் இருக்க அதே இடைநிலை தான் மலையாள மொழியிலையும் பயன்படுத்துகிறாங்க. அந்த இடைநிலை என்னன்னு பார்த்தோன்னா இந்த் இத் அப்படிங்கிற இடைநிலை. 11வது பாயிண்ட்டு, இறந்த கால இடைநிலைகளை, இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. இறந்த கால இடைநிலைகளை பொறுத்த வரையில் தென்திராவிட மொழிகளுக்கும் நடுதிராவிட மொழிகளுக்கும் இடையே அதிக ஒற்றுமை கூறுகளை காண முடிகின்றது. இறந்த கால இடைநிலைகளை பொறுத்தவரையில் தென்திராவிட மொழிகளுக்கும் நடுதிராவிட மொழிகளுக்கும் இடையே அதிக ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது பாயிண்ட்டு, கோண்டா, கோண்டி, குயி போன்ற மொழிகளில் இத் என்னும் இடைநிலையே பெருவழக்கில் உள்ளது. இத் அப்படிங்கிற இடைநிலை பெருவழக்கில் இருக்க மொழி எதுன்னு கேட்டாங்கன்னா கோண்டா, கோண்டி, குயி. இத் என்னும் இடைநிலை பெருவழக்கில் உள்ள மொழி கோண்டா, கோண்டி, குயி. 13வது பாயிண்ட்டு, பர்ஜி மொழியில் கா என்னும் இறந்த கால இடைநிலை அதிகமாக பயின்று வருகிறது. பர்ஜி மொழியில் கா என்னும் இறந்த கால இடைநிலை அதிகமாக பயின்று வருகிறது. இத்து வந்துச்சுன்னா கோண்டா, கோண்டி, குயி. கா வந்துச்சுன்னா பர்ஜி மொழி. 14வது பாயிண்ட்டு, தமிழ், கொடகு ஆகிய மொழிகள் வினையடிகளோடு இத்து, இந்து, இத், ஈ என்ற இடைநிலைகளை இணைத்து இறந்த கால வினை வடிவங்களை அமைத்து கொள்கின்றன. நம்ம மேலே பார்த்தோம் 4 வகையாக இடைநிலைகளை பிரிச்சிருக்காங்க சொல்லிட்டு அந்த 4 இடைநிலைகளை இணைத்து இறந்த கால வினை வடிவங்களை அமைச்சிக்கிற மொழி எதுன்னு பார்த்தோன்னா தமிழும் கொடகும். இப்போ இத்துன்னு பார்த்தோன்னா கோண்டா, கோண்டி, குயி. கான் பார்த்தோன்னா பர்ஜி மொழி. அதை இத்து, இந்து, இத்து, ஈ இது பார்த்தோன்னா தமிழ், கொடகு. 15வது பாயிண்ட்டு, நடுதிராவிட மொழிகளின் இறந்த கால வினை வடிவங்களின் அமைப்பு மிக எளிமையாக உள்ளது. இறந்த கால வினை வடிவங்களோட அமைப்பு எளிமையாக இருக்க மொழி எதுன்னு பார்த்தோன்னா நடுதிராவிட மொழி. இறந்த கால வினை வடிவங்களின் அமைப்பு மிக எளிமையாக உள்ள மொழி நடுதிராவிட மொழி. 16வது பாயிண்ட்டு, வட திராவிட மொழிகளில் இக் என்ற இறந்த கால இடைநிலையே பெருவழக்கில் உள்ளது. இப்போ நடுதிராவிட மொழியில் பார்த்தோன்னா இறந்த கால வினை வடிவம் எளிமையாக இருக்குன்னு பார்த்தோம். அதுவே வட திராவிட மொழியில் அதிகமாக இருக்கிற இறந்த கால இடைநிலை எதுன்னு பார்த்தோன்னா இக் அதுதான் சொல்லியிருக்காங்க. 17வது பாயிண்ட்டு, திராவிட மொழிகளில் இறந்த காலம், எதிர்காலம் என்ற 2 காலங்களே உள்ளன என்று குறிப்பிடுபவர் டாக்டர் கால்டுவெல். திராவிட மொழிகளில் இறந்த காலம், எதிர்காலம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னவர் டாக்டர் கால்டுவெல். அதே பழந்தமிழில் இறந்த காலம், இறப்பல்லா காலம் சொல்லி 2 காலம் இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ கால்டுவெல் என்ன சொல்கிறாருன்னா திராவிட மொழிகளில் இறந்த காலம், எதிர்காலம் அப்படின்னு 2 காலங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. 18வது பாயிண்ட்டு, கிறு, கின்று, ஆனின்று என்பன தமிழில் நிகழ்காலத்தை உணர்த்தும் தனி வடிவங்களாக உள்ளன. கிறு, கின்று, ஆனின்று என்பன தமிழில் நிகழ்காலத்தை உணர்த்தும் தனி வடிவங்கள். நிகழ்காலத்தை உணர்த்துகிற வடிவங்கள் எதுன்னு பார்த்தோன்னா கிறு, கின்று, ஆனின்று. 19வது பாயிண்ட்டு, மூல திராவிட இடைநிலைகளான இத் என்பதை நடுதிராவிட மொழிகளிலும் இப் என்பதை தென் திராவிட மொழிகளிலும் காணலாம். மூல திராவிட இடைநிலைகளை தான் 4 வகையாக பிரிச்சிருந்தாங்க. அதை இத்து, இந்து, ஈ 4 வகை பார்த்தோம். அதில் இத்து அப்படிங்கிறது நடுதிராவிட மொழிகள்லையும் இப்பு அப்படிங்கிறது தென் திராவிட மொழிகள்லையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 20வது பாயிண்ட்டு,
இக்கு இக்கு இடைநிலை தமிழ், மலையாளம், தோடா, கோடா, கன்னடம், கொலாமி, பர்ஜி ஆகிய மொழிகளில் உள்ளது. இக்கு இக் அப்படிங்கிற இடைநிலை எந்தெந்த மொழியில் இருக்குன்னா தமிழ், மலையாளம், தோடா, கோடா, கன்னடம், கொலாமி, பர்ஜி ஆகிய மொழிகளில் இருக்குது. 21வது பாயிண்ட்டு, திராவிட மொழிகளில் எதிர்காலம் தெளிவற்றதாக இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம நிகழ்காலத்தையும் இறந்த காலத்தையும் பார்த்தோம். எதிர்காலம் அப்படிங்கிறது தெளிவற்று காணப்படுற மொழி எதுனா திராவிட மொழி. திராவிட மொழிகளில் எதிர்காலம் தெளிவற்றதாக உள்ளது. 22வது பாயிண்ட்டு, பேச்சு மொழியில் நிகழ்காலத்தையே எதிர்காலமாக வழங்குதலும் உண்டு. இப்போ நாம் பேசும்போது முன்ன பார்த்தோம், நான் வருகிறேன், நான் நாளை வருகிறேன். இந்த மாதிரி நிகழ்காலத்தையே எதிர்காலமாக வழங்குதலும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. 23வது பாயிண்ட்டு, கன்னட மொழியில் வகரமே எதிர்காலத்தை உணர்த்துகிறது. வகரம் எந்த மொழியில் எதிர்காலத்தை உணர்த்துதுன்னு கேட்டாங்கன்னா கன்னட மொழியில். வகரம் எதிர்காலத்தை உணர்த்துவது கன்னட மொழியில். 24வது பாயிண்ட்டு, இப் இப் இடைநிலை தென்திராவிட மொழிகளில் பெருவழக்கில் உள்ளது. தென்திராவிட மொழிகளில் பெருவழக்கில் இருக்கும் இடைநிலை எதுனா இப் இப். 25வது பாயிண்ட்டு, வடதிராவிட மொழிகளுள் பிராக்குய மொழியில் மட்டும் இப் இடைநிலை காணப்படுகிறது. வடதிராவிட மொழிகளுள் பிராக்குய மொழியில் மட்டும்தான் இப்பிடைநிலை காணப்படுகிறது. ஆனால் தென் திராவிட மொழிகளில் நிறையா மொழியிலையும் இப்பிடைநிலை பயன்படுத்தியிருக்காங்க. வடதிராவிட மொழியில் பிராக்குய மொழியில் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வினை வடிவங்களில் காலம் காட்டும் முறைகள் பற்றி பார்த்தோம். நாளைக்கு அடுத்த லெசன் பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.